சார் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கீங்க? தெரியுதா? நம்ம சிஸ்டம் ஆரம்பிச்சு எத்தனை மாசம் ஆகுது சார்? உண்மையா ஒரு வேலையை செய்வோம். அப்ப யாரெல்லாம் அந்த 10 மாசத்துல பேவுட் வாங்கியிருக்கேன், 500 ரூபாயிலேருந்து 5 லட்சம் வரைக்கும் வாங்கியிருப்போம், அவர்கள் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான், பாக்கி யாரும் வாங்கல. இந்த நிலை மாறணும் முதல்ல சார். இந்த இடத்துக்கு யாருக்கு சார் மரியாதை அதிகம்னா திறமையானவர்களுக்கு மட்டும்தான் மரியாதை இருக்கணும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிகள்லாம் பேச தெரியாது. ஸ்ட்ரைட்டாக இருந்துடுறேன் உங்கள்கிட்ட. இந்த இயக்கம் ஆரம்பிச்சதோட நோக்கம் அனைவருக்கும் பொருளாதார சுதந்திரம் அடைய வேண்டும். ஏன்னா நம்மளாம் எப்படி அடிபட்டு வந்திருக்கோம், இந்த வாய்ப்பு தான் கடைசி வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும். எல்லாரும் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம், ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ணோம், மூணாவது, நாங்களாம் 1000 பிசினஸ் தொலைச்சிட்டு ரோட்ல நின்று கடைசியா எடுத்த வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பு. நம்மளாம் யார் சார்? தானா சேர்ந்த கூட்டம். இங்க யாரும் தலைவர் கிடையாது, இந்த கம்பெனி இந்த ப்ராஜெக்டுக்கு யாரும் எம்டி கிடையாது. இங்க ஒவ்வொருத்தருக்கு கீழே எத்தனை தலைவர்கள் வந்திருக்காங்களோ அவர்கள் தான் உண்மையான தலைவர்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், பொறுப்பானவர்களா மாறணும். இங்க பொறுப்பற்றவர்கள் தேவையில்லை, எல்லாருமே பேருக்கு வாங்கணும். அது வாங்காம இங்க வேலை என்ன சார்? இங்க அவரு செந்தில் சார் சொல்ற மாதிரி நம்ம என்ன கை தட்டுறதுக்காக வந்திருக்கோம் சார்? இந்த சிஸ்டத்தோட ப்ராஜெக்டோட மொத்த மதிப்பு எவ்வளவு? 5000 கோடி ரூபாய். சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணுமா இல்லையா? அந்த தைரியம் நம்மளுக்கு மட்டும்தான் இருக்கு. அதுல 1% ஒருக்காவது நீங்க பார்க்கணும். இங்க யாருக்கும் யாரும் பார்த்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு பணம் தேவை, என் குடும்பம் நல்லபடியா அமையணும்னா நான் என்ன பண்ண, நான் உழைக்கணும். இங்க ஹரிபிரசாத் வந்து போன வாரம் பேவிட்டு வந்து 14,000 20,000 வாங்கியிருக்காரு. ஆனா சங்கர் சார் வாங்கின, நான் வாங்கின பேவிட்டு 2000 3000. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா உழைப்புக்கு மட்டும்தான் மரியாதை. சார் ராஜமணிக்கு சார் ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காருங்க பிளீஸ். அப்ப அந்த உழைப்பை வந்து பணமா மாத்திர சக்தி தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்கு. நம்ம சங்கர் சார் வந்து இந்த ப்ராஜெக்டை பத்தி கரெக்டா ஒரு 40 நிமிஷத்துல உங்களுக்கு முடிப்பார். முடிச்சோன்னா நம்மளுக்கு லஞ்ச், அதை முடிச்சுட்டு அடுத்த ப்ரோக்ராம் இருக்கா சார் லஞ்சுக்கு பிறகு? எக்ஸிபிஷன். அவ்வளவுதான், அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சார் இன்னைக்கு எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த கூட்டத்துக்கு வந்திருப்போம். வந்ததோட நோக்கம் என்னன்னா, என்னதான் நடக்குது இங்க 10 மாத காலமா என்ன நடந்துகிட்டு இருக்கு போய் தான் பார்ப்போமே. யாழினி அப்படியே சைலண்டா இரு. அப்ப என்னன்னா இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம் சார். தயவு செஞ்சு சொல்றேன், இனிமேற்கு எந்த வாய்ப்பும் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்காது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வந்து உட்கார்ந்து இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். முடிவு எடுங்க, முடிவு உங்க கையில இருக்கு. நான் இங்க வந்த பொறுப்பானவர்களை பத்தி பேசல, பொறுப்பற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவர்களை பொறுப்பானவர்களா மாத்த கத்துக்கு. அவ்வளவுதான் நம்ம வேலை. இங்க சிஸ்டத்துக்கு வந்து 5 பேர் கொடுக்கணும் 10 பேர் கொடுக்கணும் சாதாரண வேலை. இன்னைக்கு நம்ம கோவை H. ராஜ்குமார் சார் நினைச்சாருன்னா ஒரு $3000 போட்டு 100 டைரக்டர் போட முடியும். இங்க அது தேவையில்லை. இங்க என்ட்ரிங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. 5 என்ட்ரி கொடுத்தேன், 10 ஐடி கொடுத்தேன் அப்படிங்கிற வார்த்தையே தவறு. 10 லீடரை உருவாக்கினேன், 10 தலைவர்களை உருவாக்கினேன், 10 பேர் நான் 10 லட்சம் சம்பாதிக்க வச்சேன் அப்படின்னு சொல்ற நபர்கள் தான் இங்க வேணும். ஆகவே நண்பர்களே, ஒரு சரியான திட்டத்தை இடம் பிடிச்சிருக்காரு நம்ம சங்கர் சார். அப்படி அப்படியே கிடந்தது எல்லா இடத்துலையும் பாத்தீங்கல்ல. எல்லாத்தையும் ஒரு வட்டத்துக்கு கீழே கொண்டு வந்து வெறும் 3000 ரூபாயில 5000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அவங்க கையில கொடுத்திருக்காரு. நான் 5000 கோடி ரூபாய் 100% நடக்குமா அப்படிங்கலாம் நடக்காது. ஏன்னா 100% நடக்காது. ஆனா 1% நடக்குமா சார்? 1% நடக்குமா? அந்த வேலையை மட்டும் நீங்க பண்ணுங்க. 5 கோடி ரூபாய் சாதாரணமா சம்பாதிக்கலாம். முதலீடு $30 3000 ரூபாய். அதை முழுமையா பயன்படுத்துங்க. திட்ட விளக்கத்தை முதல்ல நம்ம கத்துக்கல அப்படின்னா போய் அடுத்தவங்க சொல்ல முடியாது, வெக்கமா இருக்கும். உண்மை தானே? இந்த ப்ராஜெக்ட் இருக்கு, இந்த PDF பார்த்து ஏதாவது 50% நீங்க சொல்ல கத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா
சக்சஸ்ங்கிற ஃபார்முலா விட்டு நீங்க வரவே முடியாது. உண்மைதான். இங்க வந்து ஏதோ மாதம் கூட்டம் நடக்குது, மாதம் நம்மலாம் வந்து சந்திக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்துறதுக்கு, அவ்வளவுதான். சரி, இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறது. ஆனா இந்த கூட்டம் எங்க நடக்க வேண்டியது? பாண்டிச்சேரியில. பாண்டிச்சேரியில நடந்திருந்தா கூட இன்னைக்கு நடந்திருக்காது. ஏன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்கு. அதனால அன்னைக்கு கூட ப்ரோக்ராம், அதுதான் கடவுள் என்ன பண்ணிருக்காங்க, 15ஆம் தேதி இங்க மாத்திட்டாங்க. கடவுளால் பிரபஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது, அவ்வளவுதான். அதை நீங்க முடிவெடுத்தீங்க நண்பர்களே. இங்க வந்து ஏதோ ராமலிங்கம் பணம் கொடுக்குறாரா இந்த சிஸ்டத்துக்கு? இல்ல சங்கர் சார் கொடுக்குறாரா? யார் சார் கொடுக்குறா? சிஸ்டம். சிஸ்டத்தை ஃபாலோ பண்றவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும். இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை யார் சரியா செய்யறாங்களோ அவர்கள் மட்டும் தான் ஜெயிக்க முடியும். பாக்கியராஜ் சார் இருக்காரு, என்னுடைய அப்ளைன் வந்து சங்கர் சார் இருக்காரு, என்னுடைய அப்ளைன் சேகர் சார் இருக்காரு, வெற்றி முருகன் இருக்காரு. அப்படிலாம் நினைச்ச வெற்றி முருகன் சார் வந்து அவர் ஃபேமிலிக்கு தான் அவர் சம்பாதிக்க பார்ப்பார். கூட இருக்கிற லீடர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு. அதுக்காக அவரோட ஐடியா எடுத்து வந்து உங்களுக்கு கீழே லாகின்லாம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இது அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. நம்ம ப்ராஜெக்ட் வேற, வேற சார். 5 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த சிஸ்டத்துல இருக்கிறவங்க தான் சார் ஜெயிப்பாங்க. இதான் உண்மை. இன்னும் வந்து 50 மாதம் நீங்க வந்து இந்த சிஸ்டத்தோட அடாப்ட் ஆகும். இந்த சிஸ்டத்துல அடாப்ட் ஆனவங்க கூட ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆந்திராவில இருந்து இப்ப காலையில பாத்தீங்க 100 டைரக்டர் போட்ட ஹரிபிரசாத் சார் வந்திருந்தாரு. அவர் ஹரிநாத் சார். ஓகே, அப்ப அவங்களாம் எடுத்த முயற்சி தான், வேற எதுவுமே சிந்திக்கிறது இல்லை. காலையில எந்திரிச்ச உடனே ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்றது, நம்ம லீடர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை செய்யறது, ஏர்ன் பண்றாங்க. சார் நீங்க வந்து 10 லட்சம் பேர் வேற கம்பெனி இருந்தா கொடுக்க மாட்டாங்க தெரியுமா? உண்மை. 10 லட்ச ரூபா ஒரு நபருக்கு பாக்கியராஜுக்கு பேர் போகுதுன்னா முதல்ல அந்த எம்டி என்ன நினைப்பாருன்னா, இந்த பாக்கியராஜ் டீமை எப்படி உடைக்கலாம் அப்படின்னு நினைப்பாரு. அச்சுதன் வந்திருக்காரு பாண்டிச்சேரியில இருந்து, 5 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு. 5 லட்சம் வாங்கியிருப்பீங்களா இது வரைக்கும்? ஒரு 5 lakhs பிறகு வாங்கியிருக்காரு. ஆனா இது சிஸ்டம் கொடுக்குமா அப்படின்னா சிஸ்டம் கொடுக்கும், ஒரு எம்டியா இருந்தா கொடுக்க மாட்டாங்க. அந்த டீமை எப்படி உடைக்கலாம்னு பார்ப்பாங்க. ஆனா நம்ம சிஸ்டத்துல யாரெல்லாம் அதிகமா பேவுட் வாங்குறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் மரியாதை அதிகமா இருக்கும். இங்க 1 கோடி நீங்க பேவுட் வாங்கினா கூட சந்தோஷமா கொடுக்கறதுக்கு சிஸ்டம் தயாரா இருக்கு, நம்ம பேவுட் கமிட்டி தயாரா இருக்கு. ஏன்னா இது தானா சேர்ந்த கூட்டம். இந்த கூட்டத்துக்கு நீங்க தான் தலைவர், இங்க வேற யாரும் கிடையாது. ஆகவே நண்பர்களே, ஒரு 40 நிமிஷம் நம்ம திட்ட விளக்கத்தை பத்தி நம்ம சங்கர் சார் ரொம்ப தெளிவா எடுத்து சொல்ல போறாங்க. உன்னிப்பா கவனிங்க. புரியல அப்படின்னா திரும்பி ஒரு ட்ரிப் கேளுங்க. இன்னைக்கு வந்து அவரு மீட்டிங் மாதிரி இருக்க போறது இல்லை, ஒரு உரையாடலா இருக்க போகுது, ஒரு கான்வர்சேஷனா இருக்க போகுது. உங்கள்ட்ட தான் கொஸ்டின் கேட்க போறாரு, நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. அப்ப தெளிவா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை புரிய வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு நடத்துவார் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.